Variation in group. In the periodic table, the atomic radius of elements increases down the group. As we move down a group, new cells are opened to accommodate the newly added valence electrons. குரூப்பில் எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு குரூப்பில் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் மேலேருந்து கீழே வரும்போது, டவுன் த குரூப். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸு அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருந்ததுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அடுத்து அதை விட பெரிய சைஸாக இருக்கும். அடுத்து அதை விட பெருசாக இருக்கும். இதுதான் குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். As we move down a group, new cells are opened. இது ஏன் நடக்குது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலேருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் நியூ செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நியூ செல்ஸில் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் போய் ஆட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லித்தியம். லித்தியத்தில் 1s 2s இந்த ஆர்பிட்டால் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம். சோடியத்தில் 1s 2s 2p ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போது நியூ செல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் பொட்டாசியத்தில் நியூ செல்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ நியூ செல்ஸ் ஓப்பன் ஆகும்போது அதோட சைஸ் வந்து பெருசாகும். As a result, the distance between the center of the nucleus and the outermost shell containing the valence electron increases. Hence, the atomic radius increases. The trend in the variation of the atomic radius of the alkali metals down the group as shown below. குரூப்பில் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, முடிவாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் இன்னொரு ஆட்டம் அதோட சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை விட குரூப்பில் அடுத்த எலமெண்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, நியூ செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுனால. அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஒரு குரூப்பில் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த வேரியேஷனை அல்கலி மெட்டல்ஸில் ஃபஸ்ட் குரூப்பில் நமக்கு எப்படி நடக்குதுங்கிறத இந்த டேபிளில் பார்ப்போம். வேரியேஷன் ஆஃப் கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் குரூப் 1 எலமெண்ட்ஸ். குரூப் 1 எலமெண்ட்ஸு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். இந்த எலமெண்ட்ஸோட வேரியேஷன் குரூப்பில் எப்படி இருக்குது, அதோட அட்டாமிக் ரேடியஸ் தட் இஸ் கோவலன்ட் ரேடியஸில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கோவலன்ட் ரேடியஸை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், அட்டாமிக் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும், லித்தியத்துக்கு, சோடியத்துக்கு, பொட்டாசியம், ருபீடியத்துக்கு அட்டாமிக் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் நோட் பண்ணிக்கிறோம். தென் லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3. ஸோ 3க்கு நேராக அதோட கோவலன்ட் ரேடியஸ் 1.34. 1.34க்கு நேராக ஒரு டாட் வச்சுருவோம். தென் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. தென் 1.54 கோவலன்ட் ரேடியஸ்ஸு, அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11க்கும் 1.54க்கு நேராக ஒரு டாட் வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் பிளாட் ட்ரா பண்ணும்போது அதோட வேரியேஷன் எப்படி இருக்கு பாருங்கள். லித்தியத்துலேருந்து சோடியத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, சோடியத்துலேருந்து பொட்டாசியத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, தென் ருபீடியம் இன்க்ரீஸ் ஆகுது, சீசியத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. கோவலன்ட் ரேடியஸ் எப்படி இருக்குது, இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ சைஸ் எப்படி இருக்கும், லித்தியத்துக்கு ஸ்மால் சைஸ். கோவலன்ட் ரேடியை இன் ஆம்ஸ்ட்ராங். கோவலன்ட் ரேடியை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து ஆம்ஸ்ட்ராங். Covalent radii for some elements of different groups and periods are listed below. Plot these values against atomic number. From the plot, explain the variation along a period and a group. Already
ஒரு பீரியட்லையும் ஒரு குரூப்லையும் அட்டாமிக் நம்பர் வேரி ஆகுனா அதோட கோவலன்ட் ரேடியை எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக செஞ்சு அனுப்ப போகிறீங்க. ஓகேயா? இந்த ஹோம்ஒர்க்குக்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் தெரியும். அந்த எலமெண்ட்ஸோட கோவலன்ட் ரேடியையே ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் குரூப் எலமெண்ட்னு வச்சுக்கோ. செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் பெரிலியத்துக்கு 0.89 ஆம்ஸ்ட்ராங், மெக்னீஷியம் 1.36, கால்சியம் 1.74, ஸ்டான்சியம் 1.91, பேரியம் 1.98. இதெல்லாம் கோவலன்ட் ரேடியஸ். இப்போ பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இதோட அட்டாமிக் நம்பரை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த அட்டாமிக் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோ. அட்டாமிக் நம்பர் தெரியலன்னா பீரியாடிக் டேபிளில் போய் பாரு. தென் கோவலன்ட் ரேடியஸ் இந்த கிவன் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோ. ரெண்டுக்கும் இடையே ஒரு பிளாட் ட்ராப் பண்ணு. இந்த ட்ராப் பண்ணும்போது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, இதோட வேரியேஷன் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. இதே போல் 17th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் எலமெண்ட்ஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஹாலஜன்ஸோட கோவலன்ட் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பரோட பிளாட் ட்ரா பண்ணி அதோட வேரியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். குரூப்பில் 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பீரியடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பீரியடில் கொடுத்துருக்காங்க. சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்டு குளோரின் தேர்ட் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட கோவலன்ட் ரேடியஸை கொடுத்துருக்குறாங்க. இதோட அட்டாமிக் நம்பருக்கு அகைன்ஸ்டாக நீ பிளாட் ட்ரா பண்ணணும். தென் ஃபோர்த் பீரியடில் என்ன இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், காலியம், ஜெர்மானியம், ஆர்சனிக், செலீனியம், புரோமின். ஃபோர்த் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தோட கோவலன்ட் ரேடியஸ் கொடுத்தாச்சு. இது எல்லாமே ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். இதோட அட்டாமிக் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். இதுக்கு தனியாக ஒரு பிளாட்டை வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ண பிறகு இதோட கோவலன்ட் ரேடியஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்.